வணக்கம், நான் உங்க கார்த்திகா. தினமும் நம்ம ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஜென்ரலா ஒரு கூட்டத்தில் போறீங்க, ரங்கநாதன் ஸ்ட்ரீட், டி நகர், அந்த மாதிரி ஒரு ஏரியாஸ்ல போயிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களை வேணுமெட்டே இடிக்கிறதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கிளம்பி வருவாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல எப்படி அந்த இடியை அவாய்ட் பண்றது, எப்படி நம்ம சேஃப்டி பண்ணிக்கிறது அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஐ ஹேவ் Dhruti with me. ஸோ இன்னைக்கு Dhrutiயோட நம்ம இந்த டெக்னிக்ஸை பார்க்க போறோம். இதுல மொத்தம் நம்ம 5 டெக்னிக்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டெக்னிக் போறதுக்கு முன்னாடி இப்போ ஜென்ரலா இடிக்க வராங்க, இந்த மிஸ்ஸிங் இங்க லெஃப்ட் ரைட், இந்த பாடி மிஸ்ஸிங் ஜென்ரலா இதை பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம இப்போ அப்ளை பண்ண போறோம். ஸோ இப்போ வாக் பண்ணிட்டு இருக்கோம், இடிக்க வராங்க. எஸ், தட்ஸ் இட். ஸோ இப்படி அவங்க வேணுமெட்டே எவ்வளவு வேணுமெட்டே இடிக்க வராங்க அப்படின்னாலும் அந்த அலர்ட்னஸ் உங்களுக்குள்ள இருந்தாதான் இதை நீங்க பண்ண முடியும். ஸோ கம், நல்லா ஓகே. ஸோ இந்த மூமெண்ட் தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ அவங்க இங்க இடிக்க வராங்க அப்படின்ற போது அது நீங்க இப்போ வாட்ச் பண்ணுவீங்க. ஜென்ரலாவே நீங்க போன்ல பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஸ் இருக்கும். ஸோ அவங்க வரும்போது அப்படியே ஒரு மூவ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க பாட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம், அதை மிஸ் பண்ணிட்டு. இது ஒன் ஆஃப் த டெக்னிக். இது ரொம்ப ஈஸி எஃபெக்டிவான டெக்னிக். இப்போ இது ஜஸ்ட் நார்மலா தெரியாதவங்க இடிக்கிறதுல கூட நீங்க மிஸ் பண்ணிட்டு போறது இருக்கு. அதுவே ஒருத்தங்க இன்டென்ஷனலா இடிக்க வராங்க அப்படின்ற பட்சத்துல இப்படி போயிட்டு இங்க ஒரு அட்டாக். ஸோ உங்க இன்டென்ஷன்ஸ் தப்பா இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களை நீங்க சேஃப்கார்டும் பண்ணணும், அடுத்து அந்த விஷயத்துல இருந்து நீங்க டிஃபெண்டும் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அகேன் இங்க மிஸ் பண்றதோட சேர்த்து இங்க அட்டாக் பண்ணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க அப்படியே அட்டாக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டு உங்க வேலையை பார்த்து போயிட்டே இருக்கலாம். இது ஒன் ஆஃப் த டெக்னிக். இன்னும் 3 டெக்னிக்ஸ் இருக்கு. அடுத்த டெக்னிக் ஜென்ரலா இப்போ மிஸ் பண்ண வராங்க, நாம ஏன் அவங்களுக்கு அவேல போகணும், நம்ம பொசிஷன்ல பாட்டுன்னு போயிட்டு இருக்கோம். அவங்க இடிக்க வந்தது அவங்களோட மிஸ்டேக் தான், கரெக்டா? ஸோ அந்த மாதிரி நேரத்துல நம்ம ஜஸ்ட் அப்படியே நம்ம இருக்க பொசிஷன்லயே இருந்து நம்ம எல்போவை மட்டும் யூஸ் பண்ண போறோம். எல்போ யூஸ் பண்ற போது நீங்க நோட் பண்ண வேண்டிய மெயின் விஷயம், எல்போவை இப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஹார்டா அடிச்சாங்க அப்படின்னாலும் உங்க மூஞ்சிலே உங்களுக்கு படும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எல்போ இப்படிதான் நீங்க ரைஸ் பண்ணணும். இப்படி ரைஸ் பண்ணும் போது தான் உங்களுக்கு பட்டுச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு எதுவும் ஆகாது, வெறும் டிஃபெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் இப்போ நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போறோம். கம், எஸ். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல உங்க ஆப்போனன்ட் உங்களோட சின்னவங்களா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு ஃபேஸ்ல அட்டாக் போகும். அது கொஞ்சம் ஹசார்டஸ். ஸோ அதை கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அவங்களை ஹர்ட் பண்றது நம்ம இன்டென்ஷன் கிடையாது, நம்மள டிஃபெண்ட் பண்ணிக்கிறது மட்டும் தான் நம்ம இன்டென்ஷன். பட் இதுவே அவங்க ஹைட்க்கு இருக்காங்க அப்படின்னா அவங்க செஸ்ட்ல ஸ்ட்ரெயிட்டா அட்டாக் ஆகும். ஸோ அது பிளாக் ஆயிடும், அந்த ஸ்பேஸ் கிரியேட் பண்ணும். அதுதான் நம்மளோட மெயின் எய்ம். ஸோ இது இன்னொரு டெக்னிக். இப்போ நம்ம அடுத்த டெக்னிக்கு போலாம். ஜென்ரலாவே இந்த பொசிஷன் இப்படி டைட் பண்ணி இருக்கிறது பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது பிராக்டிஸ் பண்ணிட்டு இதுதான் நம்ம இப்போ இந்த தேர்ட் டெக்னிக்ல அப்ளை பண்ண போறோம். அதாவது இப்போ நம்ம ஜென்ரலா வாக் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க இடிக்க வராங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அவங்க இப்போ ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கும் போதே நம்ம அலர்ட்டா ஸ்ட்ரைட்டா பார்த்து போறோம் அப்படின்ற பட்சத்துல அவங்க அங்கிருந்து இடிக்க வராங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், கரெக்டா? ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது அவங்க இப்போ வராங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க ஜஸ்ட் அப்படியே டர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க நீங்க டைட் பண்ணிருக்கீங்க. டைட் பண்ணும்போது உங்களோட இந்த பார்ட் ஆஃப் தி எல்போஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க அந்த ஃபோர்ஸ்ல இடிக்க வராங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களே இடிச்சுப்பாங்க. அவங்க இந்த பார்ட்ல இடிச்சா நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, அவங்களுக்கு தான் ப்ராப்ளம். ஸோ அவங்களே அலர்ட்டா அவாய்ட் பண்ணிட்டு போறது அவங்களுக்கு பெஸ்ட், கரெக்டா? ஸோ இதை நம்ம இப்போ அப்ளை பண்ணி பார்க்கலாம். எஸ். ஸோ இப்படி ஜஸ்ட் டர்ன் பண்ணி நிக்கிறீங்க, அவ்வளவுதான். நீங்க எப்படி இருக்கீங்க, ஒரு ஃபோன் வருது, இப்படி டர்ன் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அப்படி இப்படி டர்ன் பண்ணி நிக்கிறீங்க. இப்படி டர்ன் பண்ணிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க அடிச்சுட்டு போறாங்க. ஸோ இந்த மாதிரியும் நீங்க டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்கு, அதுவும் இந்த மாதிரி சிம்பிளான டெக்னிக் தான். இப்போ நீங்க பாக்குற ஒரு விஷயமே எதுவுமே பண்ண முடியாது, காம்ப்ளிகேட்டட் அப்படின்லாம் கிடையாது. ஜஸ்ட் இப்படி கையை தூக்குறீங்க, ஜஸ்ட் இப்படி வைக்கிறீங்க, எல்லாமே ரொம்ப சிம்பிளான டெக்னிக்ஸ் தான். ஆனா இது உங்க லைஃபையும் சேவ் பண்ணுது, உங்களை அந்த சிச்சுவேஷன்லயும் சேவ் பண்ணுது. அப்படின்ற போது நீங்க கண்டிப்பா தினமும் இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு டெக்னிக் எடுத்து தினமும் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பா உங்களுக்கு அது எஃபெக்டிவா இருக்கும். ஸோ இன்னும் நெக்ஸ்ட் டெக்னிக்கு போகலாம். ஸோ இப்போ ஜென்ரலா நம்ம கை டெக்னிக்ஸ் வச்சு பார்த்தோம். இன்னொன்னு இப்போ வராங்க, டுவர்ட்ஸா வராங்க, ரொம்ப ஃபாஸ்டா வராங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம கால் வச்சு ஜஸ்ட் இப்படி லைட்டா அவங்க காலை தட்ட போறோம். அதுதான் இப்போ இந்த மூமெண்ட்ல பார்க்க போறோம். ரெடி? ஸோ இப்போ ஃபாஸ்டா நடந்து வந்துட்டு இருக்கீங்க. எஸ். ஆனா இந்த ஸ்டெப்ல
ஒரு முக்கியமா நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம், இன்கேஸ் அவங்க ஸ்லிப்பர்ல இல்லனா அவங்க ஷூல தட்டி விட்டீங்க அப்படின்னா இது அவ்வளவு எஃபெக்டிவா இருக்காது, உங்களுக்கு கூட சேர்ந்து ட்ரிப் ஆகிற சான்சஸ் இருக்கு. ஸோ யூ ஹேவ் டு பி அலர்ட் இன் சச் a way that அவங்க வரும்போது கரெக்டா அவங்க கால் தூக்குற நேரத்துல அவங்க கால் கரெக்டா இந்த பார்ட் ஆஃப் த டோஸ் அந்த காலை தட்டி விட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த ஸ்டெப் வந்து எஃபெக்டிவா இருக்கும். இதை தட்டி விடுறதோட சேர்த்து கம். ஸோ இங்க இப்படி ஃபால் ஆவாங்க. ஸோ வந்துட்டு அவங்க ஃபால்ல வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கமிக்கன் இங்க தட்டுறதுல ஃபால் ஆகுறீங்க. ஃபால் ஆகுறதுல வேணும்னா நீங்க அட்டாக்கும் பண்ணலாம். இன்கேஸ் அந்த இன்டென்ஷன்ஸ் ரொம்ப பேடா இருந்துச்சு அப்படி நிஜமாவே உங்களுக்கு லைஃப் சேவிங் சிச்சுவேஷனா இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல நீங்க அட்டாக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகலாம். இட் இஸ் ஜஸ்ட் அ நார்மல் மிஸ்ஸிங் அப்படின்னா ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டு ட்ரிப் பண்ணிட்டு நீங்க பாட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த டெக்னிக்ஸ். இன்கேஸ் உங்களை இன்டென்ஷனலா ஒருத்தவங்க டேஷ் பண்ண வராங்க அப்படின்னா இந்த மாதிரி சில டெக்னிக்ஸை நீங்க யூஸ் பண்ணி உங்களே நீங்க சேவ் பண்ணிக்கலாம். இன்னும் சில டெக்னிக்ஸோட உங்களை அடுத்த செஷன்ல சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், கார்த்திகா. பாய்.